அரசு நாம பசியோடு இருப்பதனால கவனம் செலுத்தும் நோ, அல்லது அதற்காக வருந்தும் நோ, அதன் அடிப்படையில் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதோ நம்ம இந்த அரசு கிட்ட எதிர்பார்க்க முடியாது. நாம் ஒண்ணு தகுதி நமக்கு ஏற்கனவே டெட் எழுதிட்டோம், ஏற்கனவே இது வந்து லைஃப் லாங் இருக்கும், லைஃப் சர்டிபிகேட் தான் இது, புதுசா எழுத தேவையில்லை. நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது தேவையில்லை, இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கன்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இன்னொன்னு, நாம கேட்பது உரிமைதான் தவிர பிச்சை இல்லை. நீங்க இந்த டாஸ்மாக்ல குடிச்சவங்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிற படிப்பு சொல்லி தரவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதமான நியாயமா? அரசு வந்து கருணையினால உங்களுக்கு வேலை கொடுக்கும், இல்ல உரிமை கொடுக்கும் நம்பாதீங்க. அரசு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சமூகத்தை கல்வியால், அறிவுத்தளத்திலும் பொருளாதார தளத்திலும் பல மடங்கு உயரத்தில் கொண்டு செல்கிற ஒரு ஆசிரியர் சமூகம் இன்று தரையிலே கீழே வெயிலிலும் மழையிலும் இப்படி நனைந்து காய்ந்து கிழிந்து போவது மனதிற்கு மிகப்பெரிய வலியான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு நாம இன்னும் இந்த அரசு எவ்வளவு தூரத்தில் வச்சிருக்கு அப்படின்றத காட்டுறதாக நான் நினைக்கிறேன். அண்ணன் சொன்னாங்க, கொஞ்சம் முன்ன சொல்லியிருந்தா சரியான தகவல் கொடுத்துருந்தா வந்திருக்க முடியும். என்னால சில தவிர்க்க முடியாத நிகழ்வு, ஏற்கனவே ஒத்துக்கொண்ட சில சந்திப்புகள் தவிர்க்க முடியாதவை, அதனால அதை வர முடியல. அதான் என்னோட வருத்தத்தை சொல்லுங்க தம்பி என்று அண்ணன் சொன்னதோடு மட்டும் இல்லாமல், பொதுவாக அண்ணன் சொல்ற கருத்து இப்பவும் சொல்றது என்னன்னா, இந்த உண்ணாவிரத போராட்டம் இருக்குல்ல, இது வந்து சரியான ஒரு வடிவம் கிடையாது. ஏற்கனவே டிபிஐல 10-11 மாசத்துக்கு முன்னாடி நம்ம இருந்தோம், நம்ம மயங்கி விழுந்தோம். அப்போ அதை மதிக்காத அரசு, சில பேர் மனநிலை பிறழ்வு ஏற்பட்டு என்ன பேசுறோன்னு தெரியாத அளவிற்கு சென்ற பல பேர் இன்னமும் இருக்கிறாங்க. அதை பார்த்து வராத வழி, சில பேர் இறந்து கூட போனாங்க, வேலை கிடைக்காம அந்த வருத்தத்துல, வேற வாழ்வாதாரம் கிடைக்காம இறந்து கூட போனாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்த்து வராத வலி, வருத்தம், அக்கறை, நாம இப்படி வெறுமனே உணவு இல்லாமல் இருப்பதனால அல்லது நம்மை வருத்திக் கொள்வதால அரசு நம்மை பார்க்கும் என்கிற மனநிலை சரியானதல்ல. மாறா வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுப்பது சரியா இருக்கு. ஏன்னா அரசு நாம பசியோடு இருப்பதனால கவனம் செலுத்தும் நோ, அல்லது அதற்காக வருந்தும் நோ, அதன் அடிப்படையில் நம் கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதோ நம்ம இந்த அரசு கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு இரக்கம் இருக்கிற அரசு மட்டும்தான் செய்யும், மக்கள் நலன் கருதுகிற அரசு மட்டும்தான் செய்யும். அப்ப நம்ம போராட்டம் இல்லாம விட்டுடலாமா? அப்படி இல்லை, போராட்டம் இல்லாத விட முடியாது. போராட்டத்தால மட்டும்தான், போராட்டம் கொடுக்கிற நெருக்கடியால் மட்டும்தான் நம்மால நமக்கான உரிமையை பெற முடியும். நாம ஒன்னும் பிச்சை கேட்கல, நமக்கு என்ன இப்ப கிடைக்கணுமோ அது ஒன்னும் அரசு போடுகிற பிச்சை அல்ல. நாம நம்ம தகுதிக்கு நாம தேர்வான அதன் அந்த மதிப்பின் அடிப்படையில நமக்கு கிடைக்க வேண்டிய பணியை தான் நம்ம கேட்கிறோம். இது கூட நம்ம சும்மா கேட்கல. போன முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி 177 கொடுத்த வாக்குறுதியை தான் நம்ம நிறைவேற்ற கேட்கணும். நம்ம புதுசா கேட்கல. நாம ஒண்ணு தகுதி நமக்கு ஏற்கனவே டெட் எழுதிட்டோம், ஏற்கனவே இது வந்து லைஃப் லாங் இருக்கும், லைஃப் சர்டிபிகேட் தான் இது, புதுசா எழுத தேவையில்லை. நீதிமன்றம் சொல்லியிருக்கு இது தேவையில்லை, இவர்களுக்கெல்லாம் வேலை கொடுங்கன்னு மதுரை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு, சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில ஏன் இன்னும் தமிழக அரசு வேலை கொடுக்க மாட்டேங்கிறது? தம்பி எல்லாம் பேசினாங்க, ரொம்ப வலியா இருந்தது. ஒரு ஆசிரியர் என்பவர் ஒரு மாவட்ட ஆட்சியரை, ஒரு சயின்டிஸ்ட, ஒரு பெரிய அறிவியல் மேதையை உருவாக்கக்கூடிய ஒரு தொழில். அப்படிப்பட்ட தொழிலுக்கான கல்வி தகுதியை பெற்றுவிட்டு தம்பி இளங்கோ சொன்னாங்க, நீங்க எனக்கு கரும்பலை துடைக்கிற வேலை கொடுத்தாலும் சரி, கழிப்பறை கழுவுற வேலை கொடுத்தாலும் சரி, எந்த வேலையும் செய்ய நாங்க தயாரா இருக்கிறோம். உங்களுக்கு நிதி நெருக்கடியா இருக்குதா, நீங்க எங்களுக்கு ஒண்ணு இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம், எங்க பணியை நிரந்தரம் பண்ணுங்க, மாசம் 10,000 ரூபாய் தொகுப்பூதியம் கொடுங்க, போதுமானது. 2 இல்ல 3 ஆண்டு கழிச்சு கூட எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, ஆனா எங்கள் பணியை எங்களுக்கு உறுதி பண்ணி கொடுங்க.
நம்மளால ஒரு வழியை புரிஞ்சுக்க முடியுது. நம்ம தேர்வு எழுதிட்டோம், 2013 பாஸ் ஆயிட்டோம், நமக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு பல இடங்களை தாண்டி இந்த ஆண்டு கிடைச்சிரும், அடுத்த ஆண்டு கிடைச்சிரும், அடுத்த ஆண்டு கிடைச்சிரும், கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் கடந்துட்டோம். இனி நம்ம வேறொரு வேலையை பற்றி போவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, நாம கேட்பது உரிமைதானே தவிர பிச்சை இல்லை. அப்ப இதை கொடுக்க அரசு கடமைப்பட்டிருக்கிறது. 250 கோடி ரூபாய் கொடுத்து உங்களால ஒரு கார் ரேஸ் இந்த சென்னையில் நடத்த முடியும்னா அந்த 250 கோடி ரூபாயை தொகுப்பூதியமா கொடுத்து 2 ஆண்டுகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? இந்த 4000 அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏன் அதை அரசாங்கம் செய்ய மறுக்கு? உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் 250 ரூபாய் பெருநிறுவனங்களுக்காக செலவு பண்றீங்கன்னா நாங்கள் கேட்கிற உரிமையை எங்களுக்கு செய்து கொடுக்க நீங்கள் ஏன் அதை செலவு செய்யக்கூடாது? அதுதான் கேள்வி. நீங்க இந்த டாஸ்மாக்ல குடிச்சவங்களுக்கு, இறந்து போனவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, குடிக்கிறவங்களுக்கு குடிக்கிற படிப்பு சொல்லி தரவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதமான நியாயமா? இதெல்லாம் மிகப்பெரிய வலியான விஷயம். இங்க குடிப்பவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை, விளையாடுபவர்களுக்கு கொடுக்கிற மரியாதையை இங்க அரசு ஆசிரியர்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறது மிகப்பெரிய உரிமையை மறுக்கும் ஒரு செயல். அப்ப இந்த உரிமையை பெறுவதற்கு நாம தொடர்ச்சியா போராடணும். ஆனா இந்த உண்ணாவிரத போராட்டம் நம்ம பட்டினியா இருப்போம், அதனால அரசு கவனிக்கும் என்று நினைத்தீங்கன்னா அதை விடுங்க. இதை விட தீவிரமான போராட்டங்களை முன்னெடுங்க, இன்னும் கடுமையான போராட்டங்களை முன்னெடுங்க. அப்படி முன்னெடுக்கும் போது அரசு கருணையினால உங்களுக்கு வேலை கொடுக்கும், இல்ல உரிமை கொடுக்கும் நம்பாதீங்க. அரசு ஒரு நெருக்கடி ஏற்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும். அப்ப நாங்க அண்ணன் என்ன சொல்ல சொன்னாங்கன்னா, எவ்வளவு கடுமையான போராட்டம் இருந்தாலும் சரி, நான் வரணும்ன்றது கூட இல்லை, உறுதியா நம்ம சொல்லுங்க, அவர்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம கட்சி, நான் எப்பொழுதுமே அவர்களுக்கு உடன் இருப்பேன், அந்த உறுதியை எனக்காக கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நான் சொல்றேன், நீங்க எவ்வளவு கடுமையான சாலையில் நிற்கிற போராட்டம், மழையில் நிற்கிற போராட்டம், வெயிலில் நிற்கிற போராட்டம் முன்னெடுத்தாலும் அதில் நாம் தமிழர் கட்சி சொல்லும் செயலுமாக, ரத்தம் சதையுமாக உங்களோடு பங்கெடுத்துக் கொண்டு உங்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தர முன்னிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத்திய மண்டல செயலாளர் அண்ணன் ஸ்ரீதர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களின் ஆதரவு எங்களுக்கு வேண்டும். எத்தனை முறை அழைத்தாலும் அழைக்காமல் ஆதரவு தரும் ஒரு கட்சியில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானும் சரி, அவர்களது தம்பிகளும் சரி, எந்த நேரமானாலும் டிபிஐயில் போராட்டம் செய்யும்போது இரவு 12 மணியாக இருந்தாலும் அங்குள்ள சட்டமன்ற பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், அவர்கள் கட்சியின் மண்டல பொறுப்பாளர்கள், எனக்கு தெரிஞ்சு 1 மணிக்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அங்கே அண்ணனுக்கு தெரியும், எல்லாரும் நம்ம ஏற்கனவே சந்தித்த முகங்கள் தான். அவர்களுக்கு நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.